கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இயலாமை, ஏக்கம் இதெல்லாம் வேறு வேறு, பொறாமை வேறு. பொதுவாக மனிதனுக்கு ஏக்கம் அப்படின்றது பொறாமைனால் கூட வந்திருக்கலாம். ஒரு காரை பார்த்துட்டு அந்த மாதிரி நான் வாங்க முடியலையேன்னு ஏங்குறேன், பார்த்துக்கிறியா அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல ஏங்குறேன்னு சொல்லக்கூடாது, பொறாமைப்படுறேன். நான் என்ன பண்ணுறேன், பொறாமைப்படுறேன். ஆனால் என்ன சொல்லிக்கிறேன், அதை ஏக்கம்னு சொல்லிக்கிறேன். பொறாமை ஏக்கமா அது. அப்போ ஏக்கம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேளை சோறு கிடைக்கல, இல்லை கஞ்சி மட்டுமே கிடைச்சிருக்குது, ஒரு பிரியாணி இருந்தால் நல்லா இருக்குமே, இல்லை நல்ல குழம்பு சாதம் தான் நல்லா இருக்குமேன்னு சொன்னால் அது பேர் என்ன, ஏக்கம்தான். அப்படி தானே? ஏக்கம் பொறாமையிலேருந்து மாறுபட்டது. ஏக்கம் இறைவன் அடைகிறதுக்கு தடை கிடையாது. ஏக்கம் தான் இறைவன் அடைகிறதுக்கு அடித்தளம். ஒருத்தர் நான் கடவுளை புரிந்து கொண்டேன்னு நான் உங்ககிட்ட சொல்லும்போது, நான் கடவுளை புரிந்து கொள்ளவில்லையேன்னு ஏங்குனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இங்கே வருவீங்க, முயற்சி செய்வீங்க. அப்படி தானே? ஒரு 5 days கோர்ஸ் நடத்துகிறேன், உங்களால் வர முடியல அப்படின்னா அது பேர் என்ன, ஏக்கம், வர முடியலையேன்னு. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால், முன்னேறது வழி தேடுவீங்க. ஃபீஸ் எப்படி கட்டலாம், எப்படி நம்ம அந்த கிளாஸுக்கு போக முடியும். இந்த ஏக்கம் மாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா கிடைக்கலையா உடனே வெறுப்பாக ஆயிடலாம். அவனா 40 நாள் நல்லா நடத்துகிறாரு, சும்மா தான் பேசிக்கிறாரு, சொச்சங்கத்தில் பேசுறது தான் பேசிட்டு போகிறாரு, யூடியூப்பில் இல்லாத இருக்க போதுன்னு ஒரு என்ன பண்ணலாம், புருடா விடலாம், பொய் சொல்லலாம், பணம் இருக்கலாம், வேற ஒரு காரணத்துக்காக எடுத்து வச்சுருக்கலாம், கல்யாணத்துக்கு இல்லை வீடு கட்ட, இந்த மாதிரி எதுக்காகச்சும் எடுத்து வச்சுருக்கலாம். கரெக்ட் தானே? அதை விட இது பெஸ்ட்டான்னு நினச்சின்னு இருக்கலாம், என்னவோ காரணம். ஆனால் ஏக்கம் நல்லது தானே, வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு. அது தடையில்லை, வளர்ச்சிக்கான ஆதாரம். நல்லா வாழணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் பண்ணணும். என்னை பார்த்து உங்களுக்கு ஏக்கம் வரணும், நல்லா வாழணும், இந்த மனுஷன் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறார், நம்மளும் எப்படி இருக்கணும். நான் எப்போ பார்த்தாலும் இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கிறான், மாந்தோப்பிலையும் நின்றுக்கிறான் இவன், உங்களுக்கு தேரணும். இருந்தாலும் மாந்தோப்பிலையும் நின்றுக்கிறானே எப்போ பார்த்தாலும். நான் என்ன பண்ண முடியும், இல்லை நம்ம வரோம் அதுமாரி. உங்களுக்கு ஒரு கொய்யாத்தோப்பு கூட கிடைக்கலன்னா நானே சரி, அதெல்லாம் அவங்கவுங்க பிரச்சனை. அதனால் ஏக்கம் நல்லது. வாழ்க்கையில் என்ன ஆகும், முன்னேறும். கடவுளுக்கு தடையெல்லாம் கிடையாது, கடவுள் அடையிறதுக்கே ஏக்கம் வேணும். அப்படி கிடையாது, தேவையே வேணான்னு சொல்லிட்டு போகலாம் தானே. கஞ்சி போதும் தானே, பசியார போதுமா போதாதா? இருப்பதே சுகம்னு தெரிஞ்சிச்சேன்னா நான் அது நிறைய வாட்டி சொல்லுங்கிறேன். நான் இருக்கிறேனே அதுக்கே நன்றி சொல்லு. பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுங்கிறேன், இருக்குதுன்னா தான் என்ன இருக்குது உனக்கு, இல்லைன்னா பிரச்சனை இருக்குமா? அட்லீஸ்ட் பிரச்சனை இருக்குதுன்னாச்சுனாலும் இருக்கிறியே, இல்லை அட்லீஸ்ட் பிரச்சனையோடு இருக்கிறியே, பிரச்சனைக்காகவே இருக்கிறியே. இதெல்லாம் நல்லது. இருக்கிறதுக்கான சாதகமான கருவி எதுவுமே இல்லை. நீ இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. பிரச்சனை இருந்தால் தான் என்ன பண்ணுற, நீ இருக்கிறதே தெரியுது. ஒரு பிரச்சனை வரல, உனக்கு இருக்கிறதே தெரியாது, எப்படி இருந்துருப்ப? காலி டப்பா தான், டபரா மாதிரியே சுற்றிட்டு டபரா மாதிரியே போயிட்டு இருப்பேன். உன்னை டின் ஆக்கி நசுக்கினா பண்ணிருப்பாங்க, தூக்கி போட்டுருப்பாங்க. இப்போ நான் ஒரு டின் இல்லை, டபரா இல்லை, எனக்கு என்ன இருக்குது, எனக்கு தேவையெல்லாம் இருக்குது, நான் இதெல்லாம் வாழணும் அப்படி தெரியுதா இல்லையா? அவ்வளோதான். தெரிய வச்சுட்டேன்னா இல்லையா, வாழ்ந்துடுவேன். நல்லா இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஏக்கம் நல்லது, புரியுதா? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன், ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.